இந்த அமைப்பின் ஃபவுண்டர் திரு காந்தி அவர்கள், இது ஒரு காரணத்திற்காக துவக்கப்பட்டது. 35 வெள்ளையர்கள் இங்கே பணமும் வர்த்தகமும் இங்கேயே வைத்து செய்து கொள்ளலாம் என்பதை முடிவு செய்த பொழுது, நிரந்தரமாக இங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக தோன்றிய பொழுது, அதற்கு மறுகுரலாக இந்திய தொழிற்சாலைகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இது ஒரு தேசிய இயக்கத்துடன் சேர்ந்த ஒரு விஷயம். இன்றும் அது பயன்பட்டு கொண்டு வருகிறது. அது தொலைநோக்கின் காரணமாக. நான் இதில் சேர்ந்திருப்பதற்கு கூட காரணம் அரசியல் அல்லாமலும் நான் அவரின் ரசிகன் என்பதனால், இவர்களின் சேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு இவர்களுடன் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். இது எல்லா விதமான தொழிலுக்கும் இவர்கள் உதவி செய்தாலும், என்னை பொறுத்தவரை கேளிக்கை, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லப்படும் இந்த ஊடகங்கள் பொறுத்தவரையில் எனக்கு ஓரளவு அனுபவம் இருப்பதனால், அவர்களுடைய பலத்தையும் என்னுடைய சிறிய அனுபவத்தையும் ஒன்றாக இணைக்கும் பொழுது சினர்ஜி என்பார்கள், அதில் நல்லது ஏற்படும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருந்தார்கள். கடந்த 4 வருடங்களாக தென்னகத்திலும் இது நடந்து வருகிறது. முதலில் மும்பையில் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது, பிற்பாடு கல்கட்டா, இப்பொழுது சென்னையிலும் தென்னகத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஆய பயன் என்ன என்று கேட்டால், பலரும் கேட்குறாங்க, இது என்ன பிக்கி பிக்கின்னு பேசிக்கிறீங்க, ஒன்றும் புரியலையே, என்ன பண்றாங்க இவங்கன்னு கேட்டால், இன்று உங்கள் கண்ணுக்கு தெரியும் சில முன்னேற்றங்களும், உங்களுக்கு தெளிவாக புலப்படாத ஆனால் நமது முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் பல விஷயங்கள் நடப்பதற்கு ஊக்கியாக முன் நின்று குரல் கொடுத்தவர்களாக பிக்கி இங்கே இருந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்த டிஆர்பி முறை என்றெல்லாம் நீங்கள் பார்க்கும் இந்த முறையை அமல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு உந்தி காரணங்கள் சொல்லி வாதாடி பெற்றுத்தந்த பெருமையும், இது ஒரு இண்டஸ்ட்ரி, இது ஒரு தொழில் என்பதற்கான அந்தஸ்தை சினிமா துறைக்கு வாங்கி கொடுத்ததும், இன்று வரப்போகும் இந்த டிடிஎச் முறைகளுக்கான முன்னேற்பாடுகளும் அதற்கான சீரமைப்புகளும் செய்வதற்கும், சேல்ஸ் டாக்ஸ், ரெவென்யூ டாக்ஸ், அது எந்த விதமான வாதங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று முன்னெடுத்து வைத்து இண்டஸ்ட்ரி சார்பாக, அதாவது இந்த தொழிலின் மீடியாவின் சார்பாக டெல்லியில் காதருகே சென்று நல்லறிவுரைகள் ஓதும் பலம் பிக்கிக்கு இருக்கிறது. இப்பொழுது அடுத்த கட்ட முயற்சியாக ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் என்பது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதம மந்திரி அவர்கள் எல்லா துறைகளிலும் இது வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். முக்கியமாக மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்டில் எனக்கு ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்து அங்கே ஸ்கில் செட் டெவலப் செய்ய வேண்டும். அந்த ஸ்கில் செட் என்று சொல்லும் பொழுது, இந்த துறையில் அடிமட்ட தொழிலாளர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படாமல் ஆபத்தான சூழலில் பணிபுரியும் நிலை கூட இருந்து வருகிறது. அதையெல்லாம் மாற்றி சீரான ஒரு பயிற்சி அளிக்கும் ஒரு வழிமுறையாக இது லைட் பாய், மேக்கப் மேன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருக்குமே ஒரு ஆதார வருமானங்கள் தேடித்தரும் சிறு சிறு தொழில்கள் பல உள்ளன இந்த துறையின் கீழ். அந்த பயிற்சியை முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்பதில் முதல் கட்டமாக இங்கே 16, 17 அக்டோபரில் நடக்கவிருக்கும் இந்த செஷனில் கான்க்ளேவ் என்று சொல்கிறார்கள். அதில் ரெட் கேமரா பற்றிய ஒரு விளக்க உரையும், ஹேண்ட்ஸ் ஆன் தொட்டு கையாண்டு என்னவென்று புரிந்து கொள்ளும் வாய்ப்பு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு கிடைக்கப் போகிறது. எல்லாருமே அவர்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த ஒரு மேடை ஒரு அற்புதமான பயிலரங்காக திகழும் என்று நான் நம்புகிறேன். மோகன்லால் சார் வர்றாரு, சோபனா, திலீப், ஜெயராம், பிரியதர்ஷன் சார், குல் சார், அனுராக் கஷ்யப்,
ரோஷன் சிப்பி மற்றும் தெலுங்கு திரையுலகத்திலிருந்தும் கர்நாடகா திரையுலகத்திலிருந்தும் நிறைய பேர் இதில் பங்கு பெற இருக்கிறார்கள். நிச்சயமாக இது இப்போ இருக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும் சரி, எதிர்காலத்தில் உருவாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், கலைஞர் எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு ப்ரோக்ராமாக அமையும் என்ற நம்பிக்கையோட நடிப்பது.